வணக்கம். நாங்க ரெடி நீங்க ரெடியா அப்படின்ற இந்த எபிசோட்ல நம்ம பார்க்க போற ஒன் ஆஃப் த டூல் பார்த்தோம் அப்படின்னா அசூர் ஏஐ. இது ஒன் ஆஃப் த மைக்ரோசாஃப்டோடைய ப்ராடக்ட். இது பார்த்தோம் அப்படின்னா மல்டி டாஸ்கிங் டூல் அப்படின்னு இதை சொல்லலாம். இதை பத்தி கம்ப்ளீட்டா நம்மளுக்கு வாட் இஸ் த அசூர் ஏஐ, அதனுடைய பயன்கள் என்ன, அதுல என்னென்ன விஷயங்கள் பார்த்தோம் அப்படின்னா மைக்ரோசாஃப்ட் அதை இன்க்ளூட் பண்ணியிருக்கு, அதனுடைய கோல் என்ன பர்பஸ்க்காக அதை டிசைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளீட்டா நம்ம கூட டிஸ்கஸ் பண்றதுக்கு சுஜீஸ்வரி இருக்காங்க. வணக்கம் சுஜீஸ்வரி. வாட் இஸ் அசூர் ஏஐமா, என்ன பர்பஸ்க்காக இதை டிசைன் பண்ணியிருக்காங்க, என்னென்ன டெக்னாலஜி எல்லாம் இதுல இன்க்ளூட் ஆயிருக்கு? அசூர் ஏஐன்றது இது கிளவுட் பேஸ்ட் சாஃப்ட்வேர். இது பாத்தீங்கன்னா மைக்ரோசாஃப்ட்வேரோட கிளவுட் பேஸ்ட் சாஃப்ட்வேர். இதை எதை வச்சு ஓவரால் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் தான். ஓவரால் எல்லா ஏஐயும் இன்டெகிரேட் பண்ணி இது ஒரு டூலா கிரியேட் பண்ணியிருக்காங்க. இது ஒரு ஒன் பிளேஸ் டூல்னு சொல்லுவாங்க. ஒரே டூல்ல ஓவரால் எல்லா ஏஐ டூல்ஸும் இன்வால்வ் ஆயிருக்கு. இது எந்த மாதிரி யூஸ் பண்றாங்க பாத்தீங்கன்னா, டேட்டா ஸ்டோர் பண்றது, ஃபைல் அண்ட் பேக்கப் எடுக்கிறதுக்கு, அப்புறம் ஏஐ வச்சு நம்ம மிஷின் லேர்னிங், ப்ரெடிக்ஷன், அனலைஸ் பண்ணலாம். இதுல அப்புறம் செக்யூர்டாவும் இருக்கு. இதுல டேட்டா எல்லாம் ஸ்டோர் பண்ணி வச்சா செக்யூர்ட் அண்ட் ஸ்கேலபிள் அண்ட் அப்டேட்டாவும் இருக்கும். அதுக்காக தான் இது ஃபர்ஸ்ட் நம்ம யூஸ் பண்றாங்க. இதோட ஃபீச்சர்ஸ் இப்ப பார்க்கலாம். இது ஃபீச்சர்ஸ் பாத்தீங்கன்னா ஏஐ ஒர்க் ஸ்பேஸ்ன்னு சொல்லுவாங்க இத. ஏன்னா இது ஒரே ஏஐ டூலா, இது ஒரு ஒரே டூலா இருந்து ஓவரால் எல்லா ஏஐயும் நம்மள ஆக்சஸ் பண்ண முடியும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா அது என்னென்ன நம்ம ஆக்சஸ் பண்றோமோ அந்த டூல்ஸ் மட்டும் பே பண்ணா போதும். அந்த மாதிரிதான் இதுல இன்வால்வ் பண்ணிருக்காங்க. அந்த மாதிரி எல்லாம் ஃபீச்சர்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா ஒரு ஏஐ யூஸ் பண்றோம்னா வாய்ஸ் ரெகக்னிஷன் ஏஐ எல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம ஸ்பீச் டு டெக்ஸ்டாவும் கன்வெர்ட் பண்ணிக்கலாம். அப்புறம் ஸ்பீச் டு டெக்ஸ்டா கன்வெர்ட் பண்ணலாம். டெக்ஸ்ட் டு ஸ்பீச்சை வாய்ஸாவும் கன்வெர்ட் பண்ணிக்கலாம். டிரான்ஸ்லேஷன் இருக்கு, டிரான்ஸ்லேட்டும் பண்ண முடியும். இதுல பாத்தீங்கன்னா சென்சிட்டிவ் அனலைஸ் பண்ணலாம். சென்சிட்டிவ் அனலைஸ் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஒரு விஷயம் சொல்றோம்னா அதுல டெக்ஸ்டா கன்வெர்ட் ஆகும். டெக்ஸ்டா கன்வெர்ட் ஆகுறப்ப அது பாசிட்டிவ், நெகட்டிவ், நியூட்ரல் சொல்லிட்டு ஸ்கோர் மாதிரி நம்மளுக்கு வியூ ஆகும். எவ்வளவு பாசிட்டிவா இருக்கு, எவ்வளவு நெகட்டிவா இருக்குன்னு அது மூலியமா நம்ம ஒரு ஐடென்டிஃபை பண்ணி அனலைஸ் பண்ணிக்க முடியும் நம்மளால வாய்ஸ் ரெகக்னிஷன் ஏஐல. நெக்ஸ்ட் பார்த்தோம்னு பாத்தீங்கன்னா அசூர் ஏஐல பாத்தீங்கன்னா ஒரு ஃபைல்ஸ் நம்ம இம்போர்ட் பண்ணி அனலைஸ் பண்ணலாம். அது மோஸ்டா அக்யூரேட்டாவும் இருக்கும், இன்ஃபர்மேஷன் கொடுக்குது. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா அதுல டீபக் எதா இருந்தா அது மோஸ்டா ரெடியூஸ் பண்ணிடுது. டீபக் அண்ட் எனி ப்ராப்ளம்ஸ் இருந்தா அதை ஐடென்டிஃபை பண்ணி அதை ரெடியூஸ் பண்ணி நமக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு. மேனுவல் எரர்ஸ் இருந்தாலும் அது ரொம்ப ரெடியூஸ் பண்ணுது. மேனுவல் எரர்ஸ் ஏதாவது ஃபைல்ஸ்ல இருந்தாலும் அந்த மாதிரிதான் இதை கிரியேட் பண்ணிருக்காங்க. அது பெர்ஃபார்மன்ஸ் பாத்தீங்கன்னா ரொம்ப பெட்டராவும் இருக்கு, அக்யூரேட்டாவும் இருக்கு. நம்ம இதுல யூஸ் பண்றதுனால ஈஸியா நம்ம ஃபாஸ்டா எல்லா ஒர்க்கும் அசைன் பண்ணும்போது நம்ம சைக்கிளிங் ரொட்டீன் பண்ற ஒர்க்ஸும் நம்மளால ஈஸியா டே டு டே டாஸ்க் கூட நம்மளால இதுல ஹேண்டில் பண்ண முடியுது. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இதோட எந்த மாதிரி ஏஐஸ் எல்லாம் இருக்குன்றத இப்ப பார்க்க போறோம். ஏஐ டூல்ஸ் எந்த மாதிரிலாம் இன்வால்வ் பண்ணிருக்காங்க. மிஷின் லேர்னிங் மாடல் சொல்லிட்டு ஒண்ணு இருக்கு. மிஷின் லேர்னிங் மாடல்ல பாத்தீங்கன்னா சூப்பர்வைஸ்ட் லேர்னிங், அன்சூப்பர்வைஸ்ட் லேர்னிங், ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் லேர்னிங் சொல்லிட்டு 3 கேட்டகரிஸ் இருக்கு. சூப்பர்வைஸ்ட் லேர்னிங்னா என்ன பாத்தீங்கன்னா லேபிள்டு டேட்டான்னு சொல்லுவாங்க. லேபிள்டு டேட்டானா இதுல எக்ஸாம்பிள் சொல்லப்போனா இந்த மாதிரி ஒரு டேட்டாஸ் இருக்குன்னா அதை ப்ரெடிக்ட் பண்றதுக்கும் சேல்ஸ் ஃபோக்கஸ் பண்றதுக்கும் ஃபாஸ்ட் சேல்ஸை வச்சு ஃபியூச்சர்ல எப்படி இருக்கும் ப்ரெடிக்ட் பண்றதுக்காக தான் யூஸ் பண்ணுவாங்க மிஷின் லேர்னிங் டேட்டா. மிஷின் லேர்னிங் அன்சூப்பர்வைஸ்ட் லேர்னிங்னா என்னன்னு பாத்தீங்கன்னா அன்லேபிள்டு டேட்டா சொல்லுவாங்க. இது அனலைஸ் யூஸ் பண்றா நம்ம ஹிண்ட் அண்ட் பேட்டர்ன்ஸ் மட்டும் நம்ம இதுல ஐடென்டிஃபை பண்ணணும். அதுதான் அன்சூப்பர்வைஸ்ட் லேர்னிங் சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் லேர்னிங் ஒன்று இருக்கு. ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் லேர்னிங் பாத்தீங்கன்னா ட்ரையல் அண்ட் எரர். அந்த ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் லேர்னிங்னா ஒரு விஷயம் நம்ம ட்ரை பண்றப்ப ஃபர்ஸ்ட் அது எரராவும் வரலாம், அட்லீஸ்ட் அது நல்லாவும் போகலாம். அது இம்ப்ரூவ் பண்றதுக்கு தான் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் லேர்னிங் சொல்லுவாங்க. இப்போ டிசிஷன் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் லேர்னிங் சொல்லிட்டு இதை வச்சு ட்ரையல் அண்ட் எரர் எதாவது வந்துச்சுன்னா அது எப்படி இம்ப்ரூவ் பண்றதுன்னு சொல்லி அது நெக்ஸ்ட் ஒரு டிசிஷன் நம்மளா எடுக்கணும். அதாவது ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் லேர்னிங் சொல்லுவாங்க. இதுல பாத்தீங்கன்னா அது நெக்ஸ்ட் நேச்சர் லாங்குவேஜ் ப்ராசஸ் சொல்லிட்டு ஒண்ணு இருக்கு. அதுல பாத்தீங்கன்னா சென்சிட்டிவ் அனலைஸ் தான் நான் ஃபர்ஸ்ட் சொன்னேன்ல. சென்சிட்டிவ் அனலைஸ்ன்றது ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வாய்ஸ் ரெகுலேட் இந்த மாதிரி ஏதாவது எடுத்துக்கலாம். நம்ம ஒரு விஷயம் சொல்றோம்னா அது டெக்ஸ்டா கன்வெர்ட் ஆகும்போது
பாசிட்டிவ், நெகட்டிவ், நியூட்ரல் சொல்லி 3 கேட்டகரி இருக்கும். அதுல பாத்தீங்கன்னா நம்ம எவ்வளவு பாசிட்டிவா சொல்லியிருக்கோம், எவ்வளவு நெகட்டிவா இருக்கு, எவ்வளவு நியூட்ரலா இருக்குன்னு சொல்லி ஒரு ஸ்கோர் பார் மாதிரி நமக்கு ஷோ ஆகும். அதுதான் சென்சிட்டிவ் டெக்ஸ்ட் கிளாசிபிகேஷன் சொல்லிட்டு ஒன்று சொல்லுவாங்க. டெக்ஸ்ட் கிளாசிபிகேஷன். நெக்ஸ்ட் சாட் பாக்ஸ். லாங்குவேஜ் டிரான்ஸ்லேஷன். லாங்குவேஜ் டிரான்ஸ்லேஷன் பாத்தீங்கன்னா அதுவும் வாய்ஸ் ரெகக்னிஷன் வரும். லாங்குவேஜ் நம்ம ஒரு விஷயம் சொல்றோம்னா அது அவங்களுக்கு அது புரியல, அனதர் லாங்குவேஜ்ல வேணும்னா அது சூஸ் பண்ணிட்டா அது அனதர் லாங்குவேஜ்ல கன்வெர்ட் ஆகும். நம்ம சொல்ற விஷயமே வாய்ஸாவே கன்வெர்ட் ஆகும் அனதர் லாங்குவேஜ்ல. அதான் லாங்குவேஜ் டிரான்ஸ்லேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் யூஸ் பண்றதுனால டிடெக்ட் பண்ண முடியும் வெதர் எப்படி இருக்கு, வெதர் குட் அண்ட் ரிவ்யூ எப்படி பாசிட்டிவா இருக்கா நெகட்டிவா இருக்கான்னு சொல்லிட்டு நம்மளால ப்ரெடிக்ட் பண்ண முடியும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா கம்ப்யூட்டர் விஷன் மாடல். கம்ப்யூட்டர் விஷன் மாடல் அப்படின்னு சொன்னா பாத்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப 12 கேட்ஸ் இந்த மாதிரி இடத்துல எல்லாம் ஒரு சிசிடிவி கேமரா வைக்கிறாங்கன்னா, இப்போ ஒரு பைக் ஸ்பீடா போகுதுன்னா அது ஒரு டிடெக்ட் பண்ணும்ல, அந்த பைக் ஸ்பீடா போகுது, இவ்வளவு ஸ்பீட்ல போனா அந்த நம்பர்ஸ் எல்லாம் இப்போ நோட் பண்ணி வைக்குது. அதுவும் இந்த விஷன் மாடல்ல, கம்ப்யூட்டர் விஷன் மாடல்ல வரும். எப்படி சொன்னா ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குன்னா அது டிடெக்ட் பண்றதுக்கு தான் இந்த மாதிரி ஏஐ யூஸ் ஆகும் மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா. அப்போ ஃபேஸ் ரெகக்னைஸ், இதுவும் அந்த கேட்டகரியில தான் வரும். ஃபேஸ் ரெகக்னைஸ், ஆப்ஜெக்ட் டிடெக்ஷன், ரீடிங் டெக்ஸ்ட் அண்ட் இமேஜஸ், இதெல்லாம் கம்ப்யூட்டர் விஷன் மாடல்ல இன்வால்வ் ஆகும். ஸ்பீச் மாடல் சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸ்பீச் மாடல்னா ஸ்பீச் டு டெக்ஸ்டா கன்வெர்ட் ஆகுறது, டெக்ஸ்ட் டு ஸ்பீச்சா கன்வெர்ட் ஆகுறது, வாய்ஸாவும் டிரான்ஸ்லேட் ஆகுது. இப்போ ஒரு டெக்ஸ்ட் கொடுத்தோம்னா வாய்ஸாவும் நம்ம சூஸ் பண்ணி கன்வெர்ட் பண்ணிக்கலாம். வாய்ஸ் ஏஜென்ட்ஸ்ல எல்லாம் நம்ம யூஸ் பண்ண முடியும். அது நம்ம பார்க்கலாம் யூஸ் பண்றப்ப தெளிவா நம்மளுக்கு இன்னும் நல்லா தெளிவா தெரியும், கிளாரிட்டியா இருக்கும். ஜெனரேட்டிவ் ஏஐன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கு. ஜெனரேட்டிவ் ஏஐ எதுவும் யூஸ் பண்றாங்கன்னா கோடிங், கண்டென்ட் கிரியேஷன் அண்ட் ரைட்டிங் ரிப்போர்ட்ஸ் இந்த மாதிரி விஷயத்துக்குலாம் யூஸ் பண்றாங்க. இப்போ ஜெனரேட்டிவ் ஏஐ என்ன மாதிரின்னு பாத்தீங்கன்னா, ஒரு கோடிங் நம்மளுக்கு தெரியல, ஒரு விஷயம் ஒருத்தருக்கு ஃபார் எக்ஸாம்பிள் சொல்ல போனா சரி எனக்கு கோடிங்கே ஒரு விஷயம் தெரியலன்னா நான் ஒரு கோடிங் பண்ணணும்னு நினைக்கிறேன், இது கோடிங்ல தான் பண்ண முடியும்னா நல்லா வரும்னு சொல்லிட்டுனா நம்ம ஒரு கண்டென்ட் நம்ம இந்த மாதிரி எனக்கு வேணும்னு சொல்லி ஒரு ப்ராம்ப்ட் கொடுத்துட்டோம்னா அது ஏஐல கோடிங்க ஜென்ரேட் ஆகும். அதுதான் ஜெனரேட்டிவ் ஏஐ மாடல் சொல்லுவாங்க. அதே மாதிரிதான் கண்டென்ட் கிரியேட்டர் மோஸ்ட் ஆஃப் நிறைய பேர் ஏஐ தான் யூஸ் பண்றாங்க, அவங்களுக்கும் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். டைம் சீரிஸ் ஃபோர்காஸ்டிங் மாடல் சொல்லிட்டு ஒன்று இருக்கு. இது எப்படின்னா இதுவும் மிஷின் லேர்னிங் எப்படி ப்ரெடிக்ஷன் எல்லாம் பார்த்தோம்ல அதே மாதிரிதான் இதுவும் வரும். என்னன்னா டைம் சீரிஸ் ஃபோர்காஸ்டிங் மாடல், இது ஒரு சீசன்ல எப்படி சேல்ஸ் நடக்குது, அதுக்கப்புறம் இனிமே ஃபியூச்சர்ல எந்த மாதிரி சேல்ஸ் இருக்கும் அப்படின்றத ஹிஸ்டாரிக்கல் டேட்டா வச்சு அனலைஸ் பண்ண முடியும் நம்மளால. இது வரைக்கும் இந்த வருஷம் 1 இயர் டேட்டா, 5 இயர்ஸ் டேட்டா இருக்குன்னா இனிமே இந்த சீசன்ல எவ்வளவு சேல்ஸ் ஆகும் அப்படின்ற ஒரு அவுட்புட் நமக்கு கிடைக்கும். இப்போ ஸ்டாக் அனலைஸ் இந்த மாதிரி இருக்கும். டைம் சீரிஸ் ஃபோர்காஸ்டிங் மாடல் தான் யூஸ் பண்றாங்க. ஸ்டாக் டெஸ்ட், டிமாண்ட் ப்ரெடிக்ஷன் இதுக்கெல்லாம் அதுதான் யூஸ் பண்றாங்க மேக்ஸிமம். இந்த பீரியட்ல இந்த டிமாண்ட் இருக்குன்னா அதுக்கேற்ற மாதிரி சப்ளை பண்ணுவாங்க. அதுதான் டைம் சீரிஸ் ஃபோர்காஸ்டிங் மாடல் சொல்லுவாங்க. இப்ப இந்த ஒரு ஏஐ டூல்ஸ், நிறைய ஏஐ டூல்ஸ் இருக்குன்னு சொன்னாலே அசுர் ஏஐல ஒரு டூல்ஸ்க்கும் ஒரு ஃபைல்ஸ் தான் நம்மளால இன்புட் அப்லோட் பண்ண முடியும். எல்லா ஏஐ டூல்ஸ்க்கும் எல்லா ஃபைல்ஸும் அப்லோட் பண்ணுவோம். அது எந்த மாதிரின்னு பார்க்கலாம். இப்ப பாத்தீங்கன்னா டாக்குமெண்ட் அண்ட் இமேஜ், அசுர் ஏஐல டாக்குமெண்ட் அண்ட் இமேஜ் இன்டெலிஜென்ஸ்ல பாத்தீங்கன்னா பிடிஎஃப், இமேஜ், எம்எஸ் ஆஃபீஸ், எக்ஸல், வேர்ட்ஸ் இதெல்லாம் இருக்கு. அப்புறம் HTML ஃபைல்ஸ் இதெல்லாம் இம்போர்ட் பண்ண முடியும் டாக்குமெண்ட்ஸ் அண்ட் இமேஜ் இன்டெலிஜென்ஸ் ஏஐல. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஆடியோ அண்ட் வீடியோ ஃபைல்ஸ்ல பாத்தீங்கன்னா MP3 ஃபைல்ஸ் இம்போர்ட் பண்ண முடியும், WAV ஃபைல்ஸ் இம்போர்ட் பண்ண முடியும், MP4, MOVன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஃபைல்ஸ்லாம் இம்போர்ட் பண்ண முடியும் நம்மளால. இதெல்லாம் வாய்ஸ் அண்ட் வீடியோ ஃபைல்ஸ் இம்போர்ட் பண்ணி டிரான்ஸ்லேட் பண்ணிக்கலாம், ஈஸியா இருக்கும். நெக்ஸ்ட் ஜெனரேட்டிவ் ஏஐ. ஜெனரேட்டிவ் ஏஐ தான் சொன்னால கண்டென்ட் கிரியேஷன் இந்த மாதிரி யூஸ் பண்றதுல இதுல எந்த மாதிரிலாம் அப்லோட் பண்ண பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் ஃபைல் ஃபார்மேட் இருக்கு, HTML ஃபைல் ஃபார்மேட், GSM ஃபைல் ஃபார்மேட். அப்புறம் கோடிங் ஃபைல்ஸ்னு பாத்தீங்கன்னா பைத்தான், ஜாவா, ஜாவா ஸ்கிரிப்ட் அண்ட் C++ ஆப்ஸ்லாம் இந்த மாதிரி நம்ம C++லாம் நம்ம இதை இம்போர்ட் பண்ணி இதுல நம்ம ஜென்ரேட் பண்ண முடியும். இதுல பாத்தீங்கன்னா ஒரு ஏஐக்கும் ஒரு ஃபைல்ஸ் சொன்னல, இந்த ஏஐக்கு இதுதான் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு ஃபைல்ஸ் ஃபார்மேட் இருக்கு. எல்லாத்தையும் மாத்தி மாத்திக்கலாம் பண்ண முடியாது, அவ்வளவுதான். இதுல யூசிங் கேசஸ் இப்ப பார்க்கலாம். நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸிங் பாத்தீங்கன்னா கஸ்டமர் அது எந்த மாதிரி யூஸ் ஆகுதுன்னு இப்ப பார்க்க போறோம். கஸ்டமர் சர்வீஸ் சாட் பாக்ஸ்னு ஒண்ணு இருக்கு. கஸ்டமர் சர்வீஸ் சாட் பாக்ஸ்னா
ஆன்சர் த, அதாவது கஸ்டமர் ஒரு கொஸ்டின் கேட்குறாங்கன்னா அதுக்கு ரிப்ளை வரும், அது ஆட்டோமேட்டிக்கா ரிப்ளை வரும். அதுதான் கஸ்டமர் சர்வீஸ் சாட் பாக்ஸ்னு சொல்லுவாங்க. டெக்ஸ்ட் சம்மரைசிங். டெக்ஸ்ட் சம்மரைசிங்னா ஒரு டாக்குமெண்ட் அப்லோட் பண்றீங்கன்னா அந்த டாக்குமெண்ட்ல இருக்க என்ன கண்டென்ட்டோ அது ஈஸியா நம்மளுக்கு பாயிண்ட் டு பாயிண்ட் எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கும். அதுதான் டெக்ஸ்ட் சம்மரைசிங். சென்டிமெண்டல் அனலைசிங். சென்டிமெண்டல் அனலைசிங்னா நம்ம ஒரு விஷயம் சொல்றோம், ஒரு விஷயம் இருக்குன்னா அது எவ்வளவு பாசிட்டிவா இருக்கு எவ்வளவு நெகட்டிவா இருக்குன்னு சொல்றதுதான் சென்டிமெண்டல் அனலைசிங் சொல்லுவாங்க. ப்ரீ ட்ரைனிங் மாடல் அப்படின்னா லாங்குவேஜ் மாடல் அண்ட் டைம் சேவிங். ரெடிமேட், அதாவது ரெடிமேட் லாங்குவேஜ் மாடல் அண்ட் டைம் சேவிங் ரெண்டும். ஓகே, நெக்ஸ்ட் போலாம். கம்ப்யூட்டர் விஷன். கம்ப்யூட்டர் விஷன்னா என்ன பார்த்தீங்கன்னா ஆப்ஜெக்ட் டிடெக்ஷன். ஃபர்ஸ்ட் சொன்னல, ஒரு ஆப்ஜெக்ட் இருந்தால் அது என்னன்னு டிடெக்ட் பண்ணும். ஒரு மோட்டார் வெஹிக்கிள் ஸ்பீடா போச்சுன்னா அதை டிடெக்ட் பண்ணி அதோட நம்பரும் அது என்ன நம்பர் என்னன்னு சொல்லி ரெக்கார்ட் ஆயிடும் அப்படின்ற மாதிரி சொன்னல. இது கேமராஸ்லாம் வந்துச்சுன்னா அதுவும் இதுலதான் வரும். கம்ப்யூட்டர் விஷன் சொல்லிட்டு ஒரு ப்ரெடிக்டிங் அனலைசிங். ப்ரெடிக்டிங் அனலைசிங் பார்த்தீங்கன்னா கஸ்டமர் சிம் ப்ரெடிக்ஷன் ஒன்று சொல்லுவாங்க. கஸ்டமர் சிம் ப்ரெடிக்ஷனா கஸ்டமர் எந்த மாதிரிலாம் லைக் பண்ணாங்க, ஸ்பெசிஃபைடா இப்போ எந்த மாதிரி லைக் பண்ணிட்டு இருக்காங்க, ட்ரெண்ட்ஸ் அனலைஸ் பண்றது. ஒரு விஷயம் ட்ரெண்ட்ல போயிட்டோம்னா எல்லாரும் அந்த விஷயம் தான் பர்ச்சேஸ் பண்றாங்கன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ட்ரெண்ட்ஸ் அனலைஸ் பண்ணி அந்த மாதிரி ப்ராடக்ட் இவங்க இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. அதுதான் கஸ்டமர் பிஹேவியர்னு சொல்லுவாங்க. பிஹேவியர் அனலைஸ்னு சொல்லுவாங்க, கஸ்டமர் ஸ்பெசிஃபைட் அனலைஸ்னு சொல்லுவாங்க. 2 வகை இருக்கு. இதெல்லாம் ப்ரெடிக்ஷன் அனலைஸ்ல வரும். அப்புறம் டிமாண்ட் ஃபோர்காஸ்டிங். டிமாண்ட் ஃபோர்காஸ்டிங்னா ஒரு விஷயம் டிமாண்டா இந்த சீசன்ல இந்த டிமாண்ட் ஆகும்னா அது எப்படி இன்க்ரீஸ் பண்ணலாம், எப்படி டிமாண்டும் இன்னும் இன்க்ரீஸ் பண்ணலாம்ன்றதுதான் இதுல ப்ரெடிக்டிங் அனலைசிங் பார்ப்பாங்க. ஃப்ராட் டிடெக்ஷன். இந்த ப்ரெடிக்டிங் அனலைசிங்ல எவ்வளவு இந்த ஒரு டேட்டா இம்போர்ட் பண்றாங்கன்னா இந்த டேட்டால எவ்வளவு ஃப்ராட்ஸ் எல்லாம் இருக்கு இல்ல ஃப்ராட்ஸ் எல்லாம் இருக்கான்னு சொல்லிட்டு நம்ம அதை வச்சு டிடெக்ட் பண்ணிக்க முடியும் ஈஸியா. கஸ்டமர் பிசினஸ் சொல்யூஷன். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஹெல்த் கேர் சென்டர்ஸ், ரியல் எஸ்டேட், லாஜிஸ்டிக்ஸ்லாம் வரும். அதுல பாத்தீங்கன்னா ஹெல்த் கேர் சென்டர்னு பாத்தீங்கன்னா இந்த ஒரு டிசீஸ் வருதுன்னா டிசீஸ் எவ்வளவு பேருக்கு இதுவாகுது அப்படின்ற மாதிரி எவ்வளவு பேருக்கு வருதுன்ற மாதிரி ப்ரெடிக்ட் பண்ண முடியும். ரியல் எஸ்டேட்னா ரியல் எஸ்டேட் பேஸ்டு கஸ்டமர் பிஹேவியர் எப்படி இருக்குன்னு நம்மளால அனலைஸ் பண்ண முடியும். லாஜிஸ்டிக் ஃபீல்டுனா டெலிவரி ரொட்டீன்ஸ் எப்படின்னு சொல்லி நம்மளால ஈஸியா ஹேண்டில் பண்ணவும் முடியும், அனலைஸ் பண்ணவும் முடியும். கரெக்டா இருக்கா இல்ல ஏதாவது பிரச்சனை இருக்காம நம்மளே அனலைஸ் பண்ண முடியும் நம்மளால. இதுல பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு கோபைலட் நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு ஒரு ஏஐ அசிஸ்டன்ட் அதுல ஒண்ணு இருக்கு. பாத்தீங்கன்னா அந்த ஏஐ அசிஸ்டன்ட் மூலமா நம்மளுக்கு தேவையான இன்ஃபர்மேஷன்லாம் லேர்ன் பண்ணிக்கலாம். பிளஸ் பாத்தீங்கன்னா ஏஐ அசிஸ்டன்ட் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு இருக்கிறதுனால நம்மளுக்கு ஒரு அசிஸ்டன்ட் இருந்தா எப்படி இருக்கும், நம்ம ஒரு விஷயம் சொல்றோம்னா அது உடனே அப் டு டேட் என்னன்ற டீட்டெயில் நம்மளுக்கு ஏஐ அசிஸ்டன்ட் நம்மளுக்கு ப்ரொவைட் பண்ணும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இதுல ஏஐ மாடல் அசிஸ்டன்ஸ் எல்லாம் இருக்கிறதுனால நம்ம ரியல் டைம் உடனே நம்ம ஒரு விஷயம் கேட்கறோம்னா ரியல் டைம் அப் டு டைம் நம்ம அட் டைம்ல நம்மளுக்கு ஒரு ரிப்ளேவும் வரும். நம்ம இதெல்லாம் இருக்கிறதுனால ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கு. அப்புறம் கண்டென்ட் ஜென்ரேஷன் ஏஐன்னு நம்ம சொல்லியிருக்கோம். ப்ரீ ட்ரைன் மாடல். இது இப்போ ஒரு விஷயம் நம்ம இந்த மாதிரி கண்டென்ட் வேணும் ஒரு ஃபார்ம்ஸ் கொடுத்துட்டோம்னா அந்த கண்டென்ட்டும் நம்மளுக்கு ஜென்ரேட் ஆகி வந்துடும். அதனால நம்ம யூஸ்ஃபுல்லா இருக்கு. வீடியோ கண்டென்ட் கிரியேட்டர்ஸ்க்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. ஸோ மெஷின் லேர்னிங்ல அசூர் ஏஐயோட ரோல் என்னமா? மிஷின் லேர்னிங்ல அசூர் ஏஐயோட ரோல் பாத்தீங்கன்னா சார், அதுல பாத்தீங்கன்னா ஒரு டேட்டா இம்போர்ட் பண்ணோம், ஒரு ஃபைல்ஸ் இம்போர்ட் பண்ணோம், அதை வச்சு நம்ம ஃபியூச்சர்ல எப்படி ப்ரெடிக்ட் பண்ணோம், பிளஸ் சேல்ஸ் ஃபோர்காஸ்டிங், டிமாண்ட் ஃபோர்காஸ்டிங் எப்படி இருக்குன்னு ப்ரெடிக்ட் பண்ணி நமக்கு இன்ஃபர்மேஷனா ப்ரொவைட் பண்ணுவோம். காக்னிட்டிவ் சர்வீசஸ்னா என்ன? கன்ஜினேட்டிவ் சர்வீஸ்னா நம்ம ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா விஷன், ஹியரிங் அண்ட் லாங்குவேஜ் டிரான்ஸ்லேஷன் இதெல்லாம் சேர்த்துதான் கன்ஜினேட்டிவ் சர்வீஸ் சொல்லுவாங்க. இதுல கன்ஜினேட்டிவ் சர்வீஸ்ல வரும். நம்ம ஒரு டிடெக்ட் பண்ற ஒரு பாக்குற விஷயம் ஆகட்டும், லாங்குவேஜ் டிரான்ஸ்லேஷன் அந்த ஸ்பீச் ரெகக்னைஸ் இதெல்லாம் தான் கன்ஜினேட்டிவ் சர்வீஸ் சொல்லுவாங்க. ஓகே. அசூர் ஏஐல ஃபோர்காஸ்டிங்னா என்ன? அசூர் ஏஐல ஃபோர்காஸ்டிங் பாத்தீங்கன்னா அது எப்படி ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு? அதுல ஒரு விஷயம் நம்ம ப்ரெடிக்ட் பண்ணோம் அப்படின்னு நினைச்சோம்னா ஃபியூச்சர் ஃபோர்காஸ்டிங்ல நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் கொடுக்குது சார். பிளஸ் இன்னும் நம்ம ஃபியூச்சர்ல இம்ப்ரூவ் பண்ணலாம். ஏஐ டெக்னாலஜி அண்ட் பிக் டேட்டாஸ் கிளவுட் பேஸ்ல
ஆக்சஸ் பண்ற மாதிரி டெக்னாலஜிஸ் கொண்டு வரலாம்னு சொல்லியிருக்காங்க. ஓகே ஓகே. இப்போ இதோட டிஜிட்டல் மார்க்கெட்டிங்ல ரோல் என்ன? ஏஐயோட டிஜிட்டல் மார்க்கெட்டிங்ல நம்ம கஸ்டமரோட பிஹேவியர், கஸ்டமரோட ஸ்பெசிஃபைடு இப்போ ஸ்பெசிஃபைட் ட்ரெண்ட்ஸ்ல போயிட்டு இருக்கவங்க தான் நிறைய கஸ்டமர் எந்த மாதிரி அவங்களோட பிஹேவியர் என்ன மாதிரி லைக் பண்றாங்களோ அனலைஸ் பண்ண முடியும். இப்ப மோஸ்ட் ஆஃப் பீப்புள் இப்ப என்ன ட்ரெண்ட்ஸ்ல இருக்கோ அது என்ன மாதிரி விஷயத்துல நோக்கி போயிட்டு இருக்காங்கன்றத அனலைஸ் பண்ண முடியும் எங்களால. அது பண்றதுனால நம்ம இந்த மாதிரி விஷயம் அவங்க நல்லா பிடிச்சிருக்குன்னா நம்ம பிசினஸ் ரிலேட்டடா அதை நம்ம இன்க்ரீஸ் பண்ண ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே. இப்போ நீங்க ஒரு சில விஷயங்கள் அனலைஸ் பண்ணி அப்படி சொல்லும் அப்படின்ற மாதிரி. இப்போ நான் ஒரு பாக்ஸுக்குள்ள ஒரு 100 சாக்லேட்ஸ் இருக்கு அப்படின்னா அந்த 100 சாக்லேட்ஸ் ஒரு போட்டோ எடுத்துட்டு இதுல 100 சாக்லேட் இருக்குன்றது அளவுக்கு கால்குலேட் பண்ணி சொல்லிட முடியுமா? அந்த இமேஜ் நம்ம இம்போர்ட் பண்ணோம்னா அதுவும் இமேஜ் இம்போர்ட் பண்ணா அதை பத்தியான இன்ஃபர்மேஷனும் நமக்கு கொடுத்துரும் சார். கண்டென்ட்டாவும் கொடுப்போம், வாய்ஸாவும். இப்போ நான் ஒரு ரியல் எஸ்டேட் ஒரு பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்றேன், அதுல எவ்வளவு ஸ்கொயர் ஃபீட்ல ரூம் இருக்கும் அப்படின்ற விஷயங்கள் எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா அந்த மெஷர்மெண்ட் எல்லாமே இதால பண்ணிட முடியுமா? சார் இது பாத்தீங்கன்னா ஒரு டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணா நம்மளுக்கு அதுல இருந்து இன்ஃபர்மேஷன் லேர்ன் பண்ண முடியும். ஒரு வாய்ஸ் டாக்குமெண்ட்னா வாய்ஸை டிரான்ஸ்லேட் பண்ண முடியும். இந்த மாதிரி தான் சார் மெஷர்மெண்ட் வரைக்கும் நம்ம அனலைஸ் பண்ணி கொடுத்தாங்க. ஆனா சாக்லேட்ஸ் அது அனலைஸ் பண்ணிட்டு சொல்லி இமேஜ் இருந்ததுன்னா இமேஜ். இப்போ அதே இமேஜை நான் பார்த்தோம் அப்படின்னா ஒரு பில்டிங்கோட இமேஜ் கொடுக்குறேன் அப்படின்னா அதுல இருக்கிற ரூமோட சைஸ் எல்லாம் அனலைஸ் பண்ணி கொடுக்க முடியாது. இது பாத்தீங்கன்னா ஆர்கனைசேஷன் மூலமா தான் சார் ஆக்சஸ் பண்ண முடியும். அதனால ஜெனரல் டாக்குமெண்ட் பேஸ்ட் இந்த மாதிரி தான் சார் யூஸ் பண்றாங்க. ஓகே ஓகே. குளோபலி ஆக்சஸபிளா இருக்கு, ஆர்கனைசேஷன் தான் மேக்ஸிமம் யூஸ் பண்றாங்க. அதுவே ப்ராப்ளம்ஸ் எப்படி இது சால்வ் பண்ணுது, எப்படி ஐடென்டிஃபிகேஷன் பண்ணுமா, எப்படி டிடெக்ட் பண்ணுது? மேனுவல் எரர்ஸ் இருந்தா டிடெக்ட் பண்ணும், இல்ல ஐடென்டிஃபை பண்ணி டிடெக்ட் பண்ணும் சார். டீபக்கிங்ஸ் இருந்தாலும் மோஸ்ட் ஆஃப் அது டிடெக்ட் பண்ணிரும். ரொம்ப எரர் இருக்க மாதிரி இருக்க டாக்குமெண்ட்ஸ் தான் சார் ரொம்ப டிடெக்ட் பண்ண முடியாது. அதுதான் ஒரு டிஃபால்ட். மேக்ஸிமம் மேனுவல் எரர்ஸ் ரெடியூஸ் பண்ணிடும். டீபக் இருந்தாலும் மேக்ஸிமம் ரெடியூஸ் பண்ணி நமக்கு அக்யூரேட் இன்ஃபர்மேஷன் ப்ரொவைட் பண்ணிடும் சார். அதனால நம்ம பிசினஸ் லெவல்ல நம்ம நெக்ஸ்ட் லெவல் போகலாம் சார். அது ப்ரெடிக்ட் பண்ணி சொல்லுவாங்க. வாட் இஸ் சென்டிமெண்டல் அனலைஸ்மா? சென்டிமெண்டல் அனலைஸ்னா ஒரு விஷயம் நம்ம சொல்றோம்னா அது எவ்வளவு பாசிட்டிவா இருக்கு, நெகட்டிவா இருக்கு, நியூட்ரலா இருக்குன்னு சொல்லிட்டு 3 விஷயம் இருக்கு. அதுக்கான ஸ்கோர் லெவல்ல ஷோ ஆகும். நம்ம ஒரு விஷயம் சொல்லியிருக்கோம்னா ஒரு லைன் சொல்றோம்னா அது பாசிட்டிவ் 60%, நியூட்ரல் 20%, நெகட்டிவ் 10%ன்ற மாதிரி கீழே ஸ்கோர் போர்டு மாதிரி ஷோ ஆகும். அதுதான் சென்டிமெண்டல் அனலைசிஸ் சொல்லுவாங்க. அதை வச்சு நம்ம டோன் சேஞ்ச் பண்ணி நம்ம சொல்றதாலும் சொல்லலாம் சார். வாட் ரெகக்னிஷன் மேக்ஸிமம் ஷோ ஆகும். அனாமலி டிடெக்ஷன்னா என்ன? இதுல அனாமலி டிடெக்ஷன்னா ஃப்ராட் டிடெக்ஷன், டிமாண்ட் ஃப்ராட் அண்ட் ஆமா ஃப்ராட் டிடெக்ஷன் எரர் இருந்தா டிடெக்ட் பண்றது தான் அனாமலி டிடெக்ஷன் சொல்லுவாங்க. அது பாத்தீங்கன்னா ஒரு பிசினஸ் லெவல்ல ஏதாவது ஃப்ராட் இருக்கும், அது நீங்க அப்லோட் பண்ணி இருக்கறனால எவ்வளவு பிசினஸ் லெவல்ல ஃப்ராட் இருக்கும் பார்க்கலாம், எவ்வளவு எரர்ஸ் இருக்கும் பார்க்கலாம். அதுதான் அனாமலி டிடெக்ஷன் சொல்லுவாங்க. ஓகே. இதோட காம்படிட்டர் யாருமா? காம்படிட்டர் பாத்தீங்கன்னா கூகுள் கிளவுட் ஏஐ இருக்காங்க, அப்புறம் அமேசான் கிளவுட் ஏஐ இருக்கு சார். நெக்ஸ்ட் ஐபிஎம் சொல்லிட்டு அது ஒரு ஏஐ சார். இவங்கெல்லாம் காம்படிட்டர் சார். இவங்க கிளவுட் பேஸ்ட் சாஃப்ட்வேர் வச்சிருக்காங்க. ஓகே. இப்போ பிசினஸ் ஸ்ட்ராட்டஜிக்கு அஜூர் ஏஐ என்ன மாதிரி யூஸ் ஆகுதுமா? பிசினஸ் ஸ்ட்ராட்டஜிஸ்க்கா சார்? பிசினஸ் ஸ்ட்ராட்டஜி பாத்தீங்கன்னா ஒரு ஆர்கனைசேஷன் இது யூஸ் பண்ணிட்டு இருக்காங்கன்னா அது ஸ்டோர் பண்ண முடியுது. பிளஸ் இது இவங்களோட டேட்டாஸ்லாம் இம்போர்ட் பண்ணி அதுல வர இன்ஃபர்மேஷன் வச்சு நம்ம அடுத்த டிசிஷனும், ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சொன்னால 5 இயர்ஸோட ஹிஸ்டாரிக்கல் டேட்டாஸ் கலெக்ட் பண்ணி இதுல இம்போர்ட் பண்றாங்கன்னா இம்போர்ட் பண்ண நெக்ஸ்ட் இப்ப பிரசன்ஸ்ல என்ன நடக்குதோ நெக்ஸ்ட் ஃபியூச்சர்ல என்ன மாதிரி சேல்ஸ் இருக்குன்னு சொல்லி டிடெக்ட் பண்ண முடியும் நம்மளால. இப்ப என்ன சீசனோ இதுக்கு ஏற்ற மாதிரி ட்ரெண்ட்ஸ் நம்ம அனலைஸ் பண்ணிக்க முடியும். ட்ரெண்ட்ஸ் ஆகட்டும், பிசினஸோட ஃபினான்ஸ் ஆகட்டும், இந்த மாதிரி நம்ம ஹேண்டில் பண்ண இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே. இது ஸ்டூடெண்ட் அஜூர் ஏஐ யூஸ் பண்ணலாம்னா என்ன மாதிரி அவங்க யூஸ் பண்ணலாம்? அவங்களோட எஜுகேஷன் சிஸ்டமுக்கோ அவங்களோட நாலேஜ் சீரியஸ்க்கோ இது எப்படி சப்போர்ட்டிவா இருக்கு? இதை பத்தி என்ன நாலேஜ் இருந்தா ஃபியூச்சர்ல பிசினஸ் ரிலேட்டடும் சரி, ஒரு இடத்துல இவங்க ஜாப் ரிலேட்டடா போனாலும் சரி ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் சார். இதை பத்தி தெரிஞ்சிருக்கு அப்படின்றதுனால ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அது ஏஐ மாடல்ல இதை ரொம்ப இன்டகிரேட் பண்ணியிருக்காங்க. அதனால நிறைய விஷயம் நம்மளால அனலைஸ் பண்ண முடியும், தெரிஞ்சுக்கவும் முடியும்.
ஓகே, இதனுடைய ஃபீச்சர் எப்படி இருக்குமா? அசூர் ஏஐயோட ஃபீச்சர்ஸ் எப்படி இருக்கும்? என்னென்ன ஃபீச்சர்ஸ் இதுல கொண்டு வருவாங்க? இதுல பாத்தீங்கன்னா பிக் டேட்டா, கிளவுட் பேஸ்ட் டேட்டாலாம் ஆக்சஸ் பண்ணாம கொண்டு வர போறாங்க. ஏஐ அசிஸ்டன்ட்ல இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ண போறாங்க. ஏஐ அசிஸ்டன்ட் இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்றதுனால நம்மளுக்கு இன்னும் கிளாரிட்டியான இன்ஃபர்மேஷன் கிடைக்கும். நம்ம கிளாரிட்டியா ஒரு சில விஷயம்லாம் கரெக்டா செய்ய முடியும். பிளஸ் பாத்தீங்கன்னா ஏஐ டூல்ஸ் இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணலாம்ன்றாங்க மிஷின் லேர்னிங்ல. ஓகே, ஸோ மிஷின் லேர்னிங், ஜெனரேட்டிவ் ஏஐ, டிஜிட்டல் மார்க்கெட்டிங், ஏஐ மார்க்கெட்டிங், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து நம்ம இன்னைக்கு இருக்கிற டாபிக்ல வந்து டிஸ்கஸ் பண்ணோம். அசூர் ஏஐன்ற ஒரு டூல்ல இவ்வளவு விஷயங்கள் வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து மைக்ரோசாஃப்ட் வந்து பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா, மைக்ரோசாஃப்டாவும் இருக்கட்டும், கூகுளாவும் இருக்கட்டும், ஆப்பிளா இருக்கட்டும், இவங்க டெக்னிக்கலா பண்றது எல்லாமே வந்து பார்த்தோம் அப்படின்னா ஹியூமனுடைய பிசினஸுக்கு டே டு டே லைஃபுக்காக தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து இவங்க இந்த விஷயங்கள் எல்லாமே வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து ஹியூமனுடைய லைஃபை சிம்பிளிஃபைடா பண்றதுக்காக தான் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி டே டு டே லைஃபுக்கு தேவையான டிஜிட்டல் டூல் உங்களுடைய பிசினஸுக்காக, உங்களுடைய எஜுகேஷன் இண்டஸ்ட்ரிக்காக, உங்களுடைய ஃபுட் இண்டஸ்ட்ரிக்காக, உங்களுடைய டிராவல் இண்டஸ்ட்ரீஸ்க்காக வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து டே டு டே அப்டேட்டுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா எங்களுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு குவாலிட்டியான கண்டென்ட்டோட நம்ம மீட் பண்ற வரைக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.